ஜீவன்முக்திப்ரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடுதி திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, பீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, பீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஆனந்தகந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்முக்தம் வந்தே ஞானாலயம் நாதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அப்புறம் அந்த அம்மா கேட்டாங்க, அந்த நிகழ்ச்சியில் அந்த அம்மா கேட்டாங்க, அடிச்சு சத்தியம் பண்ணனே அந்த சாமியார் பேர் என்னடான்னு கேட்டாங்க. அந்த அம்மா கேட்ட உடனே நான் சொன்னேன் அருணகிரி யோகீஸ்வரர்னு சொன்னாருன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அந்த அம்மா டாப்னு என் காலையே விழுந்துருச்சு. அங்கேயே விழுந்துட்டு, என்னடா சொல்ற, சத்தியமா அவரே வந்தாராடா, அப்படிதான் பாட்டி சொன்னாரு அப்படின்னு அங்கேயே காலில் விழுந்துட்டு என்னடா சொல்ற, நாங்கள்லாம் ஜென்ம ஜென்மமா தவம் பண்ணாலும் அவரை பார்க்க முடியல, அவரே 9 மாசம் கூட இருந்தாராடா. ஆமாம் பாட்டி, அப்படிதான் அவர் பேர் சொன்னாரு, உன் மேல சத்தியம், அப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். 2வது தரமும் அந்த பாட்டிக்கு ஒன்றும் புரியலை. அது தாரதாரையா அழுவ ஆரம்பிச்சுட்டு என்னவோ பண்ணிட்டு அதுக்கு தாங்க முடியாமல் போயிருச்சு. இப்போ நான் நடந்தது, நான் சொன்னது சத்தியம்தான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் எப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே என்ன உள்ள வாங்கிக்க முடியல. இப்போ அது வரைக்கும் எனக்கு இருந்த குழப்பத்தை அந்த அம்மா கொடுத்துட்டேன்.
அந்த அம்மா உடனே சரி சரி விடு 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 விடு, நீ திருடிட்டு மாற தெரியும் தான் எனக்கு அப்படின்ட்டு அந்த அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியாமல் அது சரி எப்படியோ போ அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிடுச்சு. அந்த அம்மாவாலையும் ஹேண்டில் பண்ண முடியல சுச்சுவேஷனை, வீட்டுக்கு போயிடுச்சு. எனக்கா இங்கே ஒரு பக்கம் மாளாத துக்கம். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருந்தார் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு. நான் சொன்னதுனால தான் இவர் வராமல் போயிட்டாரோன்னு துக்கம். அடி வயிற்றுலேருந்து அந்த துக்கம் பொங்குது. இந்த காதல் தோல்வி ஏற்பட்டால் வரும் பாருங்க அந்த மாதிரி துக்கம். உடம்பு முழுக்க புல புலன்னு அந்த நெர்வஸ் பிரேக் டவுன்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆடி போயிருச்சு. ஒரு பக்கம் அவரை இவ்வளவு நாள் பார்த்து அப்ப மட்டும் ஏதோ பொறி தட்டுச்சு, எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு பக்கம் துக்கம் அந்த சாமி வெளியில வரலன்னு, இன்னொரு பக்கம் யாரோ ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சனை பார்த்துட்டோன்னு புரிஞ்சிச்சு அந்த ஆனந்தம். இவ்வளவு நாள் நம்ம கூட விளையாடிட்டு இருந்தது சாதாரணமான ஒரு சன்னியாசி இல்ல. ஒரு பக்கம் அந்த ஆனந்தம், இன்னொரு பக்கம் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டோமோ நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற துக்கம். இது ரெண்டும் அலை மாதிரி அடிக்குது. துக்கம் அலை அடிக்குது இந்த பக்கமும் அந்த பக்கமும். அவருடைய நினைவுகளாலேயே செஞ்ச புண்ணிய கர்மம் எல்லாம் கரைஞ்சு போகுது உடம்புக்குள்ள. வராமலே போயிடுவாரோ அப்படின்ற துக்கத்தினால என்ன பாவமெல்லாம் கழிஞ்சு போகுது, உடம்பு புடம்போடப்படுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அனுபவிச்ச மிக மோசமான துக்கம் அந்த துக்கம் தான். ஒரு பக்கம் ஆனந்த கடல் பொங்குது அவருடைய நினைவு வரும்போது, இன்னொரு வினாடி என்ன ஆகுது, வராமலே போயிடுவாரோன்னு துக்க கடல் பொங்குது. அப்படியே அங்கேயே அழுது 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 அங்கேயே படுத்துட்டேன். சாயந்தரம் ஒரு லேட்டா, ரொம்ப லேட்டு, 8:30 மணி 9 மணிக்கு மேலே தான் இது நடந்தது நிகழ்ச்சி. அங்கேயே அப்படியே படுத்துட்டேன். அந்த தேம்பி தேம்பி அழுது குழந்தைங்க தூங்கி போயிடும் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயே விழுந்துட்டேன். ஒரு 11:30 மணி இருக்கும். ஓடனேன் கர்ப்ப மந்திருக்குள்ள தரிசனம் பண்றதுக்காக. போய் பூஜாரி யாரும் இல்லை, அது அந்த நேராக போனேன். போய் பார்த்தா கண்ணை திறந்து பளிச்சுன்னு அந்த சன்னியாசி இங்கே உட்காந்துருக்காரு, கர்ப்ப மந்திரில் உட்காந்துருக்காரு. கர்ப்ப மந்திரில் லிங்கத்து மேலே உட்காந்துருக்காரு. இன்னமும் ஞாபகம் இருக்கு, அடி வயிற்றுல இருந்து அந்த வீல்னு சாமி இங்கே தான் இருக்கீங்களா, உங்களை தானே சாமி தேடினேன்னு கை நீட்டினேன். அந்த நீட்டின கை தெளிவா சாமிக்கு புரிஞ்சுது. அவருடைய உடம்ப தொட்டுச்சு. உடம்ப தொட்டு உள்வாங்கிறவங்க வாங்கிக்கோங்க, புரியறவங்களுக்கு புரியட்டும். அந்த உடம்ப தொட்ட அந்த வினாடி பளிச்சுன்னு அந்த அன்கிளச்சிங் நடந்து, நாம தான்ப்பா அவரு, அந்த அபேத உணர்வு அற்றது. ரெண்டு பேரும் வேற வேறன்ற உணர்வு போய் அவர் தான் நாம தான் அவருன்னு தெளிவா அந்த உள்ளுக்குள்ள உடைஞ்சு அன்கிளச்சிங் நடந்துருச்சு. என்ன சொன்னாலும் இந்த அனுபூதியோட டெப்த வார்த்தையினால சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். அருணகிரி யோகீஸ்வரனாக வெளிப்பட்ட அதே சக்தி தான் இந்த உடம்புல ஓடுறது சத்தியம்னா, இந்த உடம்புக்குள்ள நடந்த அந்த அனுபூதி உங்க எல்லாருக்குள்ளேயும் நடக்கட்டும் முழுமையாக ஆசீர்வதிக்கின்றேன். இந்த உடம்புக்குள்ள நடந்த அந்த அனுபூதி சத்தியம்னா, அந்த சத்தியம் உங்கள் எல்லோருக்குள்ளும் நடக்கட்டும். உங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்கிளச்சிங் முழுமையாக நடந்து நீங்கள் எல்லோரும் ஜீவன் முக்தர்கள் ஆவீர்களாக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால்
உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nithyananda.org. கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடல். திருதராஷ்டிரன், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரதத்திலே கௌரவர்களின் தகப்பனார் திருதராஷ்டிரன் பிறவியிலேயே குருடர். அதனால் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. சஞ்சயன் மிக உயர்ந்த உணர்வு நிலையை அடைந்த யோகி. அவருடைய ஞான கண்ணின் மூலமாக, 3வது கண்ணின் மூலமாக போர்க்களத்திலே நடக்கின்ற எல்லாவற்றையும் மிக தெளிவாக திருதராஷ்டிரனுக்கு வர்ணிக்கின்றார். அந்த வர்ணிக்கின்ற காட்சியிலே அங்கு அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடலை வர்ணிக்கின்றார். இப்படித்தான் இந்த கீதை விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இப்பெல்லாம் டிவி மூலமா நாம ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்கிற மாதிரி, அப்பெல்லாம் நமக்குள்ளேயே தன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கின்ற சில சக்கரங்களை உயிர்ப்பித்தால் உயர்ந்த நிலைக்கு டியூன் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துல பார்க்க முடியும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நாம பார்க்கிறது எல்லாமே ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ், லைட் பார்ட்டிகிள்ஸ். அப்போ இந்த சஞ்சயன் மாதிரியான யோகிகள் உபயோகம் பண்ணது ஒளியை அடிப்படையாக வைத்த சயின்ஸ். அந்த காலப்போக்கினாலே அந்த சயின்ஸ் மறைந்து விட்டது என்பதற்காக அது இல்லவே இல்லைன்னு நினைக்காதீங்க, அது இருந்தது. ஒரு பெரிய சயின்ஸ் ஒளியின் மூலமாக தன்னை உச்ச நிலைக்கு கொண்டு சென்று ஒரு இடத்திலே நடக்கின்றதை தெளிவாக தனக்குள்ளேயே பார்த்து விவரிக்கின்ற சக்தி. இந்த சக்தியோடு இருக்கின்ற சஞ்சயன் விவரிக்கின்றார், திருதராஷ்டிரனுக்கு இந்த நூலை விவரிக்கின்றார். नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः। शिवा शरव्याया तव तया नो रुद्रमृळया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी। तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः। या विषं गिरिशन्तः. இந்தியாவிலே கிருஷ்ணனை போல் இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இந்தியாவில் மிக தெளிவாக சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், உலகத்திலேயே கிருஷ்ணனை போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கர் இன்னும் உருவாகல. சில பேர் சொல்லலாம், யாருக்கு தெரியும் சாமி கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையான்னு. அப்கோர்ஸ் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் துவாரகையின் இருப்பிடத்தை, கடலுக்கடியிலே இருக்கும் துவாரகையை சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபித்து விட்டன. கிருஷ்ணன் இருந்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இதை தாண்டி ஒரு அருமையான ஒரு தமிழ் பாடல், கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன்னு ஒரு அருமையான ஒரு பாடல். அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன்ற ஒரு கான்செப்ட் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டை ரெக்கார்டே பண்ணியிருக்க முடியும்.
ஒருவேளை அவர் வாழாம யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி இந்த கிருஷ்ணன்ற கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்தால் அந்த மனிதரே கிருஷ்ணன் அப்படிங்கிற மிக உயர்ந்த உணர்விலே வாழ்ந்து இருக்கின்றார். அதனால இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்த மனிதன் கடவுள். அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய மனிதனே கிருஷ்ணன். ஏன்னா அந்த உணர்வு நிலையில வாழாம கற்பனையே செய்து பார்க்க முடியாத கதாபாத்திரம் கிருஷ்ணன். அதனால கற்பனையின் இருப்பினாலேயே தன் இருப்பை நிரூபிக்கக்கூடிய மிக உயர்ந்த கற்பனை கிருஷ்ணன். கற்பனையின் இருப்பினாலே தன் இருப்பினை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கற்பனை என்பதனால் அவன் கற்பனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கிருஷ்ணனைப் போல உலக சமூகத்தை, உலக மனித சமூகத்தை தாக்கத்தை உருவாக்கிய இன்னொரு மனிதரை கண்டுபிடிப்பது சாத்தியமே இல்லை. பூமியின் மீது இறங்கிய மிக உயர்ந்த உச்ச உணர்வு நிலையின் வெளிப்பாடு கிருஷ்ணன். இந்த உடல் மூலமாக ஜீவன் முக்தியின் என்னென்ன பரிமாணங்கள் எல்லாம் வெளிப்பட முடியுமோ, மனித உடல் மூலமாக என்னென்ன விதத்திலெல்லாம் சக்தியும் புத்தியும் யுக்தியும் பக்தியும் முக்தியும் வெளிப்பட முடியுமோ அந்த எல்லா பரிமாணங்களும் உச்ச நிலையில் வெளிப்பட்ட உடல் கிருஷ்ணன். சாதாரண கோபியர் பெண்களோடு, பாலும் தயிரும் மோரும் விற்கின்ற கோபியர் பெண்களோடு விளையாடும் விளையாட்டையும் அரசர்களையே உருவாக்குகின்ற கிங் மேக்கரா இருக்கிற சாதுரிய திறனையும் பாரதியார் தன்னுடைய பாடல்களிலே பக்தியில் கரைகின்றார். கண்ணன் என் காதலன் பல்வேறு பரிமாணங்களிலே கண்ணனை நோக்கி கரைகின்றார். ஆனா அது எல்லாவற்றையும் படித்தால் கூட சர்க்கரை மலையை உண்ட ஒரு எறும்பின் ஒரு குரல்தான் அந்த பாடல்கள். விவரிக்கவே முடியாத இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம், வாழ்ந்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கிருஷ்ணனின் சாநித்தியம் தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மனத்தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீட்டம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. உங்க நாட்டில் இந்த வெளி உலகத்தை பத்தி நிறைய ஆராய்ச்சி நடந்திருக்கு. காரை பத்தி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனாலதான் ஆயிரக்கணக்கான மாடல் காருங்க. எங்க ஊர்ல உள்ளுலகத்தை பத்தி நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆன்மீக பாதைகள். எந்த துறையிலுமே ஆயிரக்கணக்கான பேர், பலாயிரக்கணக்கான பேர் ஆராய்ச்சி செய்தால் பலாயிரக்கணக்கான பாதைகள் உருவாகும். நீங்க வெளி உலகத்துல சுத்துறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. வெளி உலகத்துல விஷயத்தை அடையிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. அதனால வெளி உலகத்துல நிறைய பாதை, நிறைய கார்.
நாங்க உள்ளுலகத்துல அடையிறது எப்படின்னு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். அதனாலதான் நிறைய ஆன்மீக வழிமுறைகள், நிறைய குருமார்கள், நிறைய தெய்வங்களின் வடிவங்கள் எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உருவாக்குவதற்கான எல்லா சூத்திரங்களின் தொகுப்பு இந்த பகவத்கீதை. உலகின் எல்லா மன அமைப்பு மனிதர்களுக்கும், இதுவரை வந்த மனிதர்கள், இப்பொழுது வந்திருக்கின்ற மனிதர்கள், இதற்கு மேல் வரப்போகின்ற மனிதர்கள் எல்லோருடைய மன அமைப்பிற்குள்ளும் ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உருவாக்குவதற்காக எம்பெருமான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வகுத்து அளித்த எல்லா சூத்திரங்களின் சாரம் இந்த பகவத்கீதை. இந்த நூல் சாத்திரம், ஸ்தோத்திரம், சூத்திரம், மூளையின் மிக உச்சத்தன்மையான சத்தியங்களை அளிக்கவும், உணர்வின் மிக உச்சத்தன்மையான பக்தியை அளிக்கவும், உணர்வின் ஆழ்ந்த உணர்வின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியை உங்களுக்குள் மலரச் செய்யவும், மூளை, இதயம், உணர்வு, இந்த மூன்றின் மிக உச்சத்தன்மையான ஜீவன் முக்தியின் எல்லா பரிமாணங்களையும் உங்களுக்குள் மலரச் செய்வதற்கான எல்லா சத்தியங்களையும் எம்பெருமான் இந்த ஒரு நூலில் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பக்தர் வேண்டும் வரம் கூடும் நேரம் நித்யானந்தன் தரும் கல்ப. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. தாங்கிட்ட வேற எதுவுமே இல்லாம வேலை செய்யறதுக்கான நேரம் மட்டும்தான் இருக்கு. வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை, வேற எதுக்கும் இன்டெலிஜென்ஸோ இன்டென்சிட்டியோ போட தயாரா இல்லை அப்படின்னா தன்னுடைய நேரத்தை மட்டும் சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறான். அவன் தான் வேலைக்காரன். சொன்னா செய்யறது, இது ஒரு வகை. ரெண்டாவது, இல்ல தன்னுடைய நேரத்தோடு கொஞ்சம் புத்திசாலித்தனம் சேர்த்து ஏதாவது ஒரு பொருளை உருவாக்க தெரிந்து அதை சமூகத்தோடு பகிர்ந்து கொள்ளுகிறவன், அவன் தான் வைஷ்யன், வியாபாரி. அதை தாண்டி ஒரு கொள்கையை, ஒரு கருத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவன், கான்பிடன்ஸ், நம்பிக்கையை, ஒரு கருத்தின் மீது நம்பிக்கையை, கொள்கையின் மீது நம்பிக்கையை மக்களோடு பகிர்ந்து கொள்ள தெரிந்தவர்கள், அவர்கள் தான் க்ஷத்ரியர்கள். இதை தாண்டி ஜீவன் முக்த விஞ்ஞானத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்பவர்கள், இவர்களைத்தான் பிராமணர்கள்னு சொல்றோம். அதனால செய்கின்ற செயலால் தான் குலம், பிறப்பால் அல்ல. செய்கின்ற செயலால் தான் குலம் முடிவு செய்யப்பட வேண்டும். இங்க அர்ஜுனன் க்ஷத்ரியன். ஒரு கருத்திலே, அதாவது நாடு அப்படிங்கிறதே ஒரு கருத்து தான். நாடு, இந்த நாடு இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு தலைவனும் நினைக்கிறார்கள். இப்ப அந்த நாடு துரியோதனன் ஆண்டிருந்தாலும் அந்த நாடு தான், அர்ஜுனன் ஆண்டிருந்தாலும் அந்த நாடு தான். இல்ல துரியோதனன் ஆட்சி பண்ணா அவன் ஆட்சி செய்வதை விட நான் நல்லபடியா ஆட்சி செய்வேன்னு அர்ஜுனன் சொல்ல விரும்புறான். அதனாலதான் அவன் போருக்கு வர்றான். துரியோதனன் சொன்னா இல்ல உன்னை விட நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன் துரியோதனன் சொல்ல வரான். அதனாலதான் துரியோதனன் போருக்கு வர்றான். அதனால நான் நல்லா ஆட்சி பண்ணுவேன்ற கருத்தை சொல்பவன் தான் க்ஷத்ரியன். இந்த கருத்தை சொல்லுகின்ற, அந்த கொள்கையை பகிர்ந்து கொள்ளுகின்ற க்ஷத்ரியன், அந்த கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருக்க வேண்டும். அவன் சொல்லுகின்ற கொள்கை மீது அவனுக்கே ஆழமான பிடிப்பு இருந்தாக வேண்டும். அவனுக்கே அந்த கொள்கை மேல பிடிப்பில்லாமல் போனால் இது மிகப்பெரிய அழுக்கு. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றார், அப்பா இது புகழை தராது,
மற்றவர்களுக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் அளிக்க வேண்டிய சத்திரியன் நீ. நீயே தைரியம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருப்பது அடாதது, அனாரிய ஜுஷ்டம். ஆரியனுக்கு அடாதது, சான்றோர் தன்மைக்கு அடாதது என்று எம்பெருமான் சொல்லுகின்றார். அதாவது எடுத்த உடனேயே அடிப்படையான சத்தியங்களை திறந்து வைக்கின்றார். அப்பா, நீ இருக்கிற பொசிஷனுக்கு இது நடக்காது, இது தேவையில்லாதது. யார் சன்னியாசியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் சன்னியாசியா போகணும். யார் சம்சாரியா போகணுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் சம்சாரியா போகணும். யார் போரிலே இறங்கி போர் செய்ய வேண்டுமோ அந்த மன அமைப்புடையவர்கள் அதை செய்தாக வேண்டும். யார் யார் எந்த மன அமைப்போடு வாழ்க்கையை எடுக்கிறார்களோ, எந்த பிராரப்தத்தை வைத்து தன் வாழ்க்கையை உருவாக்குகிறார்களோ அந்த மன அமைப்புக்கான செயல்களை செய்து தீர வேண்டும். பிரபஞ்சம் இனிமையாக இயங்குவதற்கான வாழ்க்கை முறைதான் வேத பாரம்பரியம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.